இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க. மனசு மகிழ்வை தாங்க முடியலங்க. நீங்களும் நான் கண்ட இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதே எங்கள் யோகா குழுவின் விருப்பம். அதன்படி இப்போது கொடுக்க போற ஆசனத்தை பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி 2 சில வரிகள். யோகானா 8 படி இருக்குங்க. 8 படியை நம்ம தாண்ட வேண்டும். ஒவ்வொன்றா தாண்டுவோம். வேதத்தை விபரீதமாயிடும். அதன்படி இப்ப நமஸ்கார முத்திரையிலையும் இருக்கு. ஆரம்பிக்க போறாரு. பார்த்துங்க நண்பர்களை. அனைவரும் வணக்கம் தெரிஞ்சுங்க நண்பா. அப்படியே நீங்க முதல்ல மலை போல் மாத்துங்க. முதல்ல மலை போல் மாத்துறதுக்கு முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தா தான் இது நீங்க அஷ்டங்க நமஸ்காரம் செய்யறதுக்கு ஈஸியாகும். அந்த வகையில இப்ப செய்ய போற விஷயத்த இப்ப அஷ்டங்க நமஸ்காரத்தை செய்யுங்க. நல்லா செய்யுங்க. அவசரம் வேண்டாம். மூச்சு மிக மிக அவசியம். ஆமா, உடல்ல பாத்தீங்கன்னா 8 வடிவம் இருக்கும். யோகாவில் மட்டும் 8 இல்ல. இப்ப நீ செய்யறதுல 8. இந்த பூனைக்குட்டி நுழைஞ்சு போகலாம். அதுக்காக தான் சும்மா கம்பா காட்டுறேன். உடனே இது வராது. தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வந்துடும். பாருங்க, தலைவர் செய்யறாரு. உண்மையிலேயே பாருங்க, வயிறு கீழே தட்டுது. பரவாயில்ல. கப்பல் கடல்ல தட்டுறது மாதிரிக்கே நினைச்சீங்க. இந்த இடத்துல இப்படி மூச்சை சுவாசத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உடல் உறுப்புகள் செம்மையா வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 காலம் ஒத்து வைக்கணும். 2 காலம் ஒத்து வைப்பா. கீழே கம்பு போயிட்டு வரணும். இப்படி முதல்ல கம்பு, அடுத்து பூனை குட்டி நுழைஞ்சு வரணும். அதே மாதிரி இடைவெளி இருக்கும். இடைவெளி இருந்தால் உடல் சிறப்பா செம்மையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இருக்கிற குழந்தைகளாம் வருங்கால தலைவர்கள் என்று கூட சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 முதல்ல இருப்பதுல 10 எண்ணிக்கை போதும். உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், வளர்க யோகா.